எங்களை ரிஜெக்ட் பண்ணி ஃபைனலாக ஒரு ப்ரொடியூசர் பிடிச்சிட்டிங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் தான் தேங்க் பண்ணணும். பிகாஸ் இந்த மாதிரி படத்தை வந்து அக்செப்ட் பண்ணி அவங்க வந்து நம்மளை நம்பி ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ப்ரொடியூசருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒருத்தருக்கு வந்து ஒரு லைஃப் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படம் வந்து கண்டிப்பாக நல்லா வந்திருக்கு, கண்டிப்பாக நிறைய நாள் ஓட போகுது. அண்ட் டீமுக்குமே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பண்ணுறாங்க. எனக்கு வந்து பிரதிபா அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ரீல்ஸில் நான் பார்ப்பேன், பயங்கரமாக டான்ஸரு, அப்புறம் இந்த ரேப்லாம் பண்ணுவீங்களே, பயங்கரமாக எக்ஸ்ட்ராடினரி டேலண்டட். நீங்கள் எனக்கு தெரியும், நீங்கள் வந்து நீங்கள் ஸ்மால் ஸ்க்ரீனில் பண்ணும்போது நீங்கள் எங்கேயாவது படத்தில் பண்ணுவீங்க அப்படின்னு உங்களை நான் பார்த்துட்டே இருந்தேன். கரெக்டாக பண்ணிட்டீங்க. அண்ட் ஹீரோ சொல்லணும் கௌஷிக்கு, அண்ட் ரொம்ப நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. பார்க்கும்போது தெரியுது, அந்த ஃபஸ்ட்டு படம் பண்ண ஒரு தெரியல, அப்படி ஒரு ஹீரோவாக தெரியல, நல்லாவே பண்ணியிருக்கீங்க, கிளியராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. அண்ட் யூஸ்வலாக வந்து சொல்லுவாங்க, இப்போ கூட ஒரு டேரக்டர் சொன்னாங்க, அந்த வெள்ளையாக இருக்காரு எப்படி பண்ணுவார், இதே பிரச்சனை தான் எனக்கும். எங்கே போனாலும் வெள்ளையாக இருக்க நானும் பல வாட்டியும் நினச்சிருக்கேன், வெள்ளையாக போகிறது ஏன் தப்பா அப்படின்ற மாதிரி. ஆனால் அதே மாதிரி கிரெடிட்டுமே இருக்குது. எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஓகே நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அதே வந்து டிஸ்அட்வான்டேஜ் என்ன, நம்ம வெள்ளையாக பிறந்தது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்குது. யூஸ்வலாக வந்து இங்கே நிறைய பேர் உட்காந்துருப்பீங்க, நிறைய பேர் கல்யாணம் ஆகிருக்கும், குழந்தை பிறந்திருக்கும். ஆக்சுவலி எல்லா குழந்தையும் பிறக்கும் போது எல்லாமே என்ன ஆசைப்படுவீங்க, குங்குமப்பூ வாங்கி கொடுப்பீங்க, வெள்ளையாக பிறக்கணும்னு தான் ஆசைப்படுவீங்க. அதனால தான் வெள்ளையாக இருக்கிறது தப்பு கிடையாது. அந்த கேரக்டரை அவர் எவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காருன்றது மட்டும் தான் பார்க்கணும். ஒரு கேரக்டர் நம்ம சூஸ் பண்ணுறோம், ஆக்டிங்காக அவர் எப்படி என்ன டெலிவர் பண்ணுறாரு, அந்த கேரக்டராக இருக்காரா, அது மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம லைக் அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணணும், வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் அந்த இடத்துல இருக்கனால நான் அதை கேட்கணும்னு நினச்சேன், வேறு எதுவும் இல்லை. அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் வந்து எப்படி வந்தேன் அப்படி கேட்டிங்கன்னா, நான் போகிற போக்கில் நம்ம ரகுநந்தன் அண்ணன் வந்து நமக்கு ரொம்ப பழக்கம். ஆக்சுவலாக அந்த பழக்கத்தில் வந்து, தம்பி எங்கே இருக்க அப்படின்னாரு. நான் போயிட்டுருக்கேனே அப்படி சொன்னேன். உடனே இங்கே வாங்க, ஒரு லேபில் வாங்க, ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னாரு. என்ன ஒர்க்குன்னு பார்த்தா இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனில் நம்ம கூப்பிட்டு வச்சுருக்காரு. ஆக்சுவலி ஆனால் ஒரு பயங்கரம், நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தெரியும். ஆனால் ஒரு குழந்தை அவர். ஆனால் அவர் பயங்கர காமெடி பண்ணுவார். நாங்கள் வந்து எங்களுக்கு பயங்கர ரேப்பாக இருக்கும். 1 hour ஃபோன் பேசுவோம், ஃபுல்லாக ஃபன் பண்ணுவார். ஸோ ரகுநந்தன் சார் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த டிஓபிலாம் ரொம்ப டிஓபி எடிட்டர் ரொம்ப யங்ஸ்டராக இருக்காங்களே, அவர் உங்கள் கிளாஸ்மேட் தான் நீங்கள். அதனால் பயங்கர சில் டைப் அவர். ஆனால் நீங்கள் வெளியில் உட்காரோண்ணா தைரியமாக உள்ளே போகலாம். சார் என்ன சார் என்ன பண்ணுறீங்க அப்படி போயிருங்கல்ல. ஸோ அதனால் அந்த ஒரு பழக்கம் வழக்கம் சொல்லி எனக்கு 10 வருஷமாக தெரியும். நான் ஒரு படம் பண்ணேன் ஆக்சுவலி, அதுலேருந்து தான் எனக்கு பழக்கம் அண்ணனை. ஸோ நம்ம ஒரு படம் பண்ணும்போது என்னாச்சுன்னா, நம்ம இயக்குனர் வந்து வித்தியாசமான ஒரு இயக்குனர், நல்ல இயக்குனர் நம்ம சார். அப்போது ஸோ இல்லை அது பேர் சொல்கிறேன். அதாவது சார் வந்து நிறைய மெலோடி, இப்போ எல்லாமே ஒரு ஃப்ரெஷ்ஷாக நிறைய சாங் கொடுத்துருக்காங்க, பார்த்துருப்பீங்க மெலோடிலாம். அது அந்த வில்லேஜ் டைப்பில் வந்து மிரட்டிடுவார். அது ஃபோக் நம்பர் 1 இருக்கும் உள்ள. அது நம்ம படத்தில் வந்து ஒரு பாட்டு நம்மளுக்கு ஒன்று போட்டு கொடுத்துருக்கா அப்படி நம்ம இயக்குனர்கிட்ட. அப்போ அவர் சார் வந்து பார்த்துட்டு, இல்லை சார் எனக்கு இந்த மாதிரி தான் ஒரு பாட்டு வேணும் அப்படி கேட்டிருக்காரு. ஒரு படத்தை ரெஃபரன்ஸ் காட்டி, இதே மாதிரி தான் வேணுமா கன்ஃபார்மா அப்படி கேட்டு என்ன பண்ணுங்க, சரி போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படி சொல்லிட்டு மறுநாள் கூப்பிட்டோன்னே அதே சாயலில் ஒரு பாட்டு போட்டு கொடுத்துட்டாரு. அந்த ஆளைப்பாரு ஆளை தானே, அதே சாங்கு. ஸோ அது மாதிரி நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை பண்ணி கொடுப்பாரு. ஒரு டேரக்டர், மியூசிக் டைரக்டர், அதாவது டேரக்டரோட மியூசிக் டைரக்டர் அப்படி சொல்லலாம். அண்ட் தேங்க்ஸ், லைக் என்னோட வாழ்த்துக்கள் இந்த டீமுக்கு. கண்டிப்பாக அந்த படம் வந்து வெற்றி படமாகும். அண்ட் நிறைய ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நான் உங்கள் சில்மிஷன் சிவா. உண்மையிலே இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா நான் இந்த படத்தில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கிறேன்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த நம்ம அலெக்ஸ் பாண்டியன் சாருக்கும், இந்த நம்ம ப்ரொடியூசருக்கும், எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலே நான் விஜய் டிவிலேருந்து இப்போ திரும்ப படத்தில், பெரிய படத்துலேயும் பண்ணியிருக்கேன், சின்ன படத்துலேயும் பண்ணியிருக்கேன், எல்லா படத்துலையும் அப்படி பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த படம் வந்து ஃபுல்லாகவே வேறு ஜானரில், வேறு இடத்துல நம்ம ஒரு கிராமத்தில் போயிட்டு பண்ணுறப்போ எனக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. உண்மையாகவே அதுவும் டைரக்டர் ஒரு சில விஷயங்களை லைவாக நம்மளுக்கு அதை சொல்கிறப்போ, அந்த கிராமத்துலேயே நடக்கிறது, நம்ம இந்த பக்கம் இருந்துட்டு அங்கே போயிட்டு இதெல்லாம் பார்க்குறதுக்கு எல்லாமே புதுசாக இருந்தது. ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது. எல்லாருமே இதில் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக நல்லாவே நடிச்சிருக்காங்க. நான் இதில் நடித்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை உங்கள் படமாக நினச்சி, இது ஒரு ஃபேமிலி படம் தான், எல்லாருமே வந்து மறக்காமல் தேட்டரில் போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே நம்ம குடும்பத்தில் என்னென்ன கதை நடக்குமோ அந்த மாதிரி கதையை தான் ஒரு ரியலாக எடுத்திருக்காரு நம்ம டைரக்டரு. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாருமே இந்த படத்திற்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவு தரணும்னு நான் இங்கே வேண்டி கேட்டுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இந்த வெற்றி படமாக இல்லை வெற்றி விழாவில் திரும்ப நாங்கள் சந்திப்போம்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.
நானும் பேசின அத்தனை பேரும் வந்து ரங்கநாதன் சார் சொல்லாத ஆட்கள் கிடையாது. அது வந்து என்ன சார் என்ன கவர் எதுவும் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டு ரங்கநாதன் சாருக்கு வந்து பெரிய வாழ்த்துக்கள். அவருடைய தென்மேற்கு பருவக்காற்று, சுந்தரபாண்டியன், நீர்ப்பறவை அதெல்லாம் வந்து ஒரு டோட்டல் ஆல்பமாகவே ஒரு பெரிய ஹிட் சாங்ஸ். இன்னமும் எல்லா பக்கமும் பெரிய ஹிட்டில் எல்லா பக்கமும் கேட்டுக்கிட்டு இருக்க பாடலுக்கு சொந்தக்காரர். சமீபத்தில் கூட அயோத்தியில் காற்றோடு பட்டம் போல ரொம்ப அழகான பாடல். அது கேட்காத திசைகளே கிடையாது, அப்படி ஒரு சாங் அது. இன்னைக்கு காலையில் கூட அந்த சாங் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப 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 நாள் கழிச்சு கேட்டுட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன் அந்த பாட்டை. படம் வந்து ரொம்ப நாளுக்கு பிறகு ரங்கநாதன் சார் ஃபோன் பண்ணி, என்ன சார் இப்படி ஒரு சாங் பண்ணிட்டீங்க, நான் அப்போயே பேச முடியாது சார், ஆனால் நான் அதாவது ஒவ்வொரு நாளாக அந்த பாடல் வந்து நமக்குள்ளே வந்து பெருசாக ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்குது, நம்மளை அதுக்குள்ளே இழுத்துக்கிட்டே இருக்குது. அப்படி பாடல்கள்லாம் வந்து ஒரு பெரிய இசைஞானம் உள்ளவங்களுக்கு தான் வரும். ஸோ அப்படி பாடல்கள்லாம் கொடுத்த ரங்கநாதன் சார் இன்னும் அவர் போக வேண்டிய, அவருக்கு இருக்க திறமைக்கு அவர் போக வேண்டிய உயரங்கள் இன்னும் நிறைய இருக்குது. அதுக்கான இடங்களும் டைம்களும் அவருக்கு இருக்குது. நிச்சயமாக அந்த இடத்த அவர் அடைவார் நான் நம்புகிறேன். ரங்கநாதன் சார் இந்த விழாவின் நாயகன். உங்களுக்கு இந்த படம் ஒரு மிக மிக முக்கியமான படமாக இருக்கும். பாடல்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது சார். அதில் இந்த திருவிழா சாங் வந்து மதுரை குழுங்க எங்கள் சுப்பிரமணியபுரத்தில் வரும், அப்படி இருந்துச்சு. நல்லா பூஸ்பம்பாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ எல்லா படங்களுமே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கிறிஸ்டினா கதிர்வேல் வந்து என்னுடைய கதிர்வேல் காதலை ஞாபகப்படுத்தி எனக்கு ஃபஸ்ட்டு தலைப்பு. அதனால் வந்து இயக்குனருக்கு அதுக்கு ஒரு நன்றி சொல்லிடுறேன். இந்த தலைப்பை பார்க்கும்போதே வந்து ஒரு கிறிஸ்டின் பெண்ணுக்கும் ஒரு இந்து பையனுக்குமான காதலாக தோணுது. பொதுவாக வந்து ஒரு ஒரு எழுத்தாளர் ஒரு கதையை எழுதும்போது, ஒரு சமூகம் சார்ந்து, ஒரு சாதி சார்ந்து, ஒரு மதம் சார்ந்த கதை எழுதும்போது, மற்ற சாதாரண ஒரு திரைக்கதை எழுதுறதை விட இந்த மாதிரி கதையை எழுதும்போது மிக பொறுப்போடு இருக்கணும். ஏன்னா எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த அறியாத வயதில் புரியாத வயசில் வர்ற காதலை வந்து கொடி பிடிச்சிட்டு எப்போவுமே கதாசிரியர்களுடைய பேனாக்கள் எழுதிக்கிட்டே இருக்கும். அந்த பெற்றோர்களோட வழியை பற்றி பேசுகிறதுக்கு ரொம்ப தவறிடுவோம். ஏன்னா எங்கே கைதட்டு கிடைக்குதோ அதுக்கான எழுத்துக்களை எழுதிடுவோம் நம்மளோட பேனா. ஒரு மதம் சார்ந்து, சாதி சார்ந்து, சமூகம் சார்ந்து ஒரு கதைகளோ அது காதல்களோ எழுதும் பொழுது நம்மளுடைய பேனா வந்து நாணயத்தின் இரு பக்கம் மாதிரி ரொம்ப நியாயமாக இருக்கும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ அப்படி தான் இந்த படமும் இந்த கதையும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிச்ச நியாயமான கதைகளும் நல்ல ஒரு தீர்ப்பும் அதில் இருந்துச்சு அப்படின்னா அது நிச்சயமான வெற்றி படமாக இருக்கும். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து எல்லாரும், எனக்கு இன்னும் தெரியாது, எல்லோரும் பேசும்போதும் அந்த எமோஷனலாக இருக்காங்க. அதை எழுதினவரும் சரி, அதை எடுத்தவங்களும் சரி, அதில் நடித்தவங்களும் சரி, எல்லோரும் பேசும்போதே அந்த கடைசி 20 நிமிடத்தை பேசும்போது அவங்கள அறியாமல் எமோஷனல் ஆகிறாங்க. இப்போது யூஸ்வலாக ஒரு பிளான் ஏ சொன்னால் நம்ம பிளான் ஏ யோசிப்போம், அது ஒர்க் அவுட் இல்லைன்னா பிளான் பி யோசிப்போம், அது இல்லைன்னா பிளான் சி யோசிப்போம். இவர் அப்படி இல்லை, ஒரே டைமில் அவர் சொல்ல கரெக்டு இது எப்படி வச்சுக்கலாம் ஓகேண்ணே, அடுத்த செகண்ட் சும்மா கரண்ட் மாதிரி இருப்பான் தம்பியானா, பயங்கர ஃபாஸ்ட்டு. ஒரு மெழுகுவத்தியில் வச்சு நீ படத்தை முடிக்க சொன்னாலும் முடிப்பான், வேறு லெவலில் அவன் டெக்னிக்கலி. இன்னொன்று வந்து பெரிய கேடி, அவன் ஆக்சுவலாக பெரிய ஆக்டர். நான் ஃபோன் பண்ணேன்னா, அண்ணா இப்போ தான் உங்களை பற்றி பேசிட்டு இருந்தாங்க, எப்போ பாரு. அது பயங்கரமான ஒரு ஆக்டர் ஆக்சுவலாக, அமேசிங். ஹீல் ஷோலி என்ன சொல்கிறது, ஹீல் ராக் அண்ட் அமேசிங் டிஓபி. அலெக்ஸ் சாரை பற்றி சொல்லணும், ஹைலி பாசிட்டிவ். அவர் ஒவ்வொரு முறையும் பேசும்போது ஃபோனை வைக்கிறதுக்குள்ளே ரகுநந்தன் சார் வந்து அந்த சீன் எப்படி, யார் ரகுநந்தன் அவர் மியூசிக் தான் கேட்டிருக்கேன், இன்னும் கூட இப்போ தான் பார்க்குறேன் அவரை ஃபஸ்ட்டு. சார் யூ டன் வண்டர்ஃபுல் ஜாப் சார். அப்படியே அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது துள்ளலாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. கௌஷிக் ப்ரோ, அவர் ரொம்ப சிம்பிளாக ஒரு, நான் இப்படி ஒரு ஹீரோ ரொம்ப ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, ஏஜ் இதெல்லாம் பார்க்காம ரொம்ப நல்லா பழகினார் ஆக்சுவலாக. ஒரு ஃபைட் சீன், அந்த ஒரு மெனக்கடல் சீன்லாம் பார்த்தா உண்மையாகவே வாங்குறாரு. அவரோட டெடிக்கேஷன் வச்சுமா அவர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக நான் நம்புகிறேன். ஆல் தி பெஸ்ட் கௌஷிக் ப்ரோ. அண்ட் இந்த படத்தில் ஹீரோயின் வந்து எனக்கு டைரெக்டாக டாட்டர் இல்லை, இருந்தாலுமே வந்து எனக்கு நான் டாட்டராக தான் பார்க்குறேன். இந்த வேஷி ஒரு சீன் நம்ம நடிக்கும்போது, நம்ம ஒரு 10 லைன்ஸ் பேசுகிறோம், நம்ம வந்து ஆக்ட் பண்ணுறோம் போது கோ ஆர்டிஸ்ட்டை ரெஸ்பாண்ட் பண்ணும்போது நமக்கு அதுக்கான ஒரு இம்பல்ஸோ இல்லை ரெஃப்ளெக்ஸ் நமக்கு தெரியும், லைக் ஓகே நம்ம கரெக்டாக போகிறோன்ட்டு. நான் 10 லைன் பேசி செய்கிற விஷயத்த அந்த பொண்ணு ரியாக்ஷனில் சாப்பிட்ருவோம், ஐயோ அட பாவி நம்ம பேசுகிறதெல்லாம் வேஸ்ட்டாக போகுதுன்ற அளவுக்கு ஷீ இஸ் ரியலி ரொம்ப ஒரு மைன்யூட் எக்ஸ்பிரஷன்லாம் ரொம்ப நல்லா ஷீ இஸ் கிவிங் ஆக்சுவலி. ஆல் தி பெஸ்ட் பிரதிபாமா. அண்ட் டிஓபி நான் கிண்டலாக தான் சொன்னேன், பட் அமேசிங். அவர்
மோகன் சார் சொல்லணும்னா மோகன் சார் வந்து அவரை பயங்கரமாக பாராட்டினாரு. படம் வரும்போது ரகுநந்தன் சார் தான் இன்வைட் பண்ணியிருந்தாரு. ஸோ வந்து பார்க்கும்போது விஷுவல்ஸ் அண்ட் மியூசிக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு என்னமோ இந்த காதல்னு பாலாஜி சக்திவேல் சார் படம் ஒன்று வந்துச்சு, அந்த வைப் வருது, ஏன்னு தெரில. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. அந்த படம் பார்க்கும்போது இதே மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ப்ளஸ் இதுவுமே அந்த ஒரு ஃபீல் கொடுக்குது. நான் நம்ம கௌஷிக் பிரதர்ட்டையும் கேட்டேன், அவரும் ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லாமே சொன்னார். ப்ளஸ் மியூசிக் வந்து ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. ரகுநந்தன் சார் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. விஷுவலாகவுமே அந்த போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாகவும் டிசைன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. யார் பண்ணான்னு கேட்கும்போது கேமராமேனே தான் பண்ணாருன்னு சொன்னாங்க. ஸோ அவர் மல்டி டாஸ்கிங் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்குது. விஷுவல்ஸுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஓவராலாக இது ஒரு நல்ல பெரிய, எப்படி ஒரு காதல் பெரிய ஹிட் ஆச்சோ அந்த மாதிரி ஹிட் ஆகும்னு சொல்லி. ஹீரோலாம் ஐயோ அவர் தங்கம் கோயில் கட்டிடுவார். ஹீரோயினி சொல்ல வேண்டியதில்லை. அது மாதிரி அவர் சிலிம் சிவாலாம் எனக்கு பார்த்தாவே சிரிப்பு வரும். அவர்லாம் நான் விரும்பி வைப்பேன். அவர் சின்ன சின்ன அசைகள்லாம் அப்படியே அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். சில பேர்லாம் சொன்னாங்க என்ன இதோ பண்ணுற மாதிரி பண்ணுற அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் இப்போ படமாக பார்க்கும்போது அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. நான் சென்டரில் உட்காந்தேன், ஒரு 30 பேருக்கு மத்தியில் உட்காந்து படம் பார்த்தேன். அவ்வளோ பேர் அவரோட காமெடிலாம் என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாருமே சின்ன படம் எடுத்து தான் இங்கே வந்திருக்கோம். 80% டைரக்டர்ஸ் வந்து சின்ன சின்ன படங்கள் பண்ணி தான் இன்னைக்கு வெற்றி அடைஞ்சிருக்காங்க. நான் பார்த்தது வேற, படம் வந்து ரொம்ப குவாலிட்டியாக, நம்ம அதிகமான ஓவர் ஆக்டிங் இல்லாமல் ரொம்ப சட்டிலாக எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க. ஆனால் ஹீரோ பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப ஒயிட்டாக ஒரு மாதிரி இருந்தார். இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் ஸ்டோரிக்கு எப்படி செட் ஆவார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது டோட்டலாக அது இவராக அவர் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க, சட்டிலாக இருந்தது. ஹீரோயின் உங்களோட ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அழகாக எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கொடுத்தீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஓவரால் டைரக்டரோட பேர் அலெக்ஸ் பாண்டியனா என்னது? அலெக்ஸ் பாண்டியன் பேரே பயங்கர போல்டாக இருக்குங்க. படமும் அப்படி இருக்குன்னு நம்புகிறோம். சாங்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுலேயும் முக்கியமாக அந்த உரிமை சாங் வந்து செம்ம வைப்பாக இருந்தது பிரதர், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட்லி நான் இது வரைக்கும் ஒரு கன்செப்சுவல் ஷூட்டுன்னு நான் இது வரைக்கும் பண்ணதே இல்லை. சார் வந்து ரொம்ப மாசமாக ஹீரோயினை தேடி என்னுடைய ஃபோட்டோவை ரேண்டமாக பார்த்து தான் இது கிறிஸ்டினா அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணதா சொன்னார். ஸோ தேங்க்யூ சார். அதுக்கு அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் டு டிஓபி பிரஹத் அண்ட் எடிட்டர் லோகேஷ். அவங்களோட ஜாபை இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ அவங்களுடைய டேலண்ட்டை நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியும். தென் ரொம்ப நன்றி சார், மியூசிக் டைரக்டர் சார் என்ஆர் ரகுநந்தன். அவருடைய சாங்ஸை பிளேலிஸ்ட்டில் கேட்டதுலேருந்து இப்போது அவர் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப பெருமையாக இருக்குது. நீர் பறவையிலேருந்தே நான் அவருடைய மிகப்பெரிய ஃபேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.